பைக்குள்ள சாப்பிட மாட்டா. ஏல தங்கப்புல கொஞ்சம் சாப்பிடியா? எல்லாம் சாப்பிடு. ஏனோ இட்லி ஏதாவது குடுக்கலாம்ல இந்த பையலுக்கு. அவன் எங்க இட்லி சாப்பிடுறான். இந்த சோறாது கொஞ்சம் சாப்பிடுறான். அது தண்ணி ஊத்தி கொடுத்தா தான் திங்கான். எல்லாம் அத்தை கிட்ட வா. வா அத்தை சோறு ஊட்டி ஓடியா. அத்தை கிட்ட போறியா? சரி. சரிப்பா. அத்தை கிட்ட போ. எல்லாம் பாத்து வா. அத்தை கிட்ட பாத்து வா. இருக்குது பாரு. அப்ப நாட்டுமே இருப்பான். சரி அத்தை உங்க அப்பா என்னென்ன பண்றேன்னா முறுக்கால வாங்கிட்டு வந்தோங்க அப்பா. இது பை நிறைய வாங்கிட்டு வந்தானே. இந்த அத்தைக்குள்ள நீ முறுக்கு கொண்டு தரல. ஆமால முடிஞ்சும்ல முடிஞ்சு முடிஞ்சு வச்சா. அப்ப அப்பனும் மோனோ கடுத்துட்டு இருக்கிய. பாட்டிக்கு கொஞ்சம் தந்திருக்கலாம்ல. முடியும்ல முடியும். தம்பி அலமாரில இருக்குல பாட்டி கிட்ட கொண்டு கொடுப்போமா? அப்ப ஒரு பிசினாரி புள்ளைங்க அதே மாதிரி தான் இருக்கான். நேரே உன் பாட்டிக்காரும் சரி அப்பனும் சரி அடுத்த கைக்கு சும்மா வைக்க மாட்டார. அப்படியே பியாருன்னு வச்சிருக்கான் பாரு. உங்க பாட்டிங்களா ஆடு பத்திட்டு போயிருக்காளோ? இன்னைக்கு உங்ககிட்ட என்ன குழம்பு? இன்னைக்கு உங்ககிட்ட என்ன குழம்புல? பாட்டி என்ன குழம்புன்னு கேட்காங்கம்மா. மீன் குழம்புன்னு சொல்லு. வா அம்மா கிட்ட கேட்டுதான் சொல்லுவ. மீன் குழம்பா? பாட்டிக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமலா சரிசே எல்லாமே உங்க வீட்டுல முடிஞ்சிடும். அவ பாட்டிக்கடி அத்தை கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா அதே தானே? ஆமா இவ அப்ப மட்டும் அப்படி தாராள புறப்பு. அப்பனும் அப்படித்தானே? அப்படி இப்படின்னு 3 வருஷம் ஓடி போச்சுது. அந்த தமிழ் பிள்ளை எங்க எப்படி இருக்குதோ யாருக்கு தெரியும். அவ ஒருத்தி இல்லாம போனது நல்லாவே இல்லை. அது பாட்டுக்கு இங்க சுத்திட்டு கிடக்கும். போகும்போது ஒரு வார்த்தை அந்த பிள்ளை சொல்லிட்டு போகலையே. ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. இப்ப 3 வருஷம் ஆகுது அவளை பார்த்து. எப்படி இருக்காளோ? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நாங்க தான் குதிரை சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். அவளாத 4 இடத்துக்கு போயிருக்காளே. இருந்தாலும் அந்த பிள்ளை போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு என்ன வாயே? என் மோன பார்க்க ஆள் இல்லையா? வரணுது மட்டும் வரவே மாட்டேங்குது. காலசிப்னா என்னடி? துட்டு மணி மணி காசு பணம். அது எதுக்கு உனக்கு கொடுக்காவ? காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கல்ல. காலேஜ் ஃபர்ஸ்டா? நீ இப்ப சாதாரணமா நினைக்காதீங்க தங்க கலவி. அவ இப்ப பெரிய லெவல்ல இருக்கா. ஆமா தங்க கலவி காலேஜ் குயினே அவதான். வாங்கடி என்ன ரொம்ப புகழாதீங்கடி. எனக்கு வெக்க வெக்கமா வருது. இவ அந்த அளவுக்கு எல்லாம் படிக்க மாட்டாளடி. எங்க தங்க கலவி அவளுக்கு புதுசா அறிவெல்லாம் முளைச்சிட்டு. அறிவு முளைச்சிட்டா? ஆமா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அவதான். அது மட்டும் இல்ல காலேஜ் குயினும் அவதானே. குயினா? அழகி பேரழகி. அப்படி ஒண்ணும் தெரியலையே. தங்கங்களவி நான் அழகிதான் ஒத்துக்கணும் சொல்லிவிட்டேன். நான் உனக்கு பின்னாடி இருக்கா பாரு. அவளாத பாக்கிறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்கா. உன்கிட்ட என்னடி லட்சணம் இருக்குது? தங்கங்களவி உனக்கு பொறாம. இன்னைக்கு டீயும் பண்ணு கேளு அதுக்கப்புறம் இருக்குது. அப்படி சொல்ல வரல. உனக்கு பின்னாடி இருக்கா கொஞ்சம் லட்சணமா இருக்கா. ஆனா தங்கங்களவி காலேஜ் குயினா இருக்கிறதுக்கு அழகாந்த மட்டும் போதாது படிப்பு இருக்கணும். பையவளக்கிட்ட படிப்பு வந்துட்டு எனக்கு வரல. 4 பேர் ஒண்ணா நிட்டு போறியா பெரியாண்டி உனக்கு மட்டும் படிப்பு வரல. அவ வேற டிபார்ட்மெண்ட் நாங்க வேற டிபார்ட்மெண்ட். அதுல அது வேற இருக்காங்க. நாங்க தான் ஆளுக்கு ஒரு குரூப் எடுத்து வச்சிருக்கோமே. எடி மீனா நீ இவள கூட சேர்ந்து காலேஜுக்கு போயிருக்கலாம்லாட்டி. அத போக கூடாதுன்னு சொல்லிட்டாவல. அழகா இந்த பிள்ளைல கூட படிக்க போயிருக்கலாம். அதானே மண்ணலி போட்டுட்டா படிப்புல. சரி யார் யார் தலையில என்ன இருக்கோ அதுதானே நடக்கும். அவன் நீ காலேஜுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தானே வயிற்றுல பிள்ளைய கொடுத்தது. இவ்வளவோ சொன்னேன் பரவாயில்ல காலேஜுக்கு வான்னு. இவனும் கேட்க மாட்டேன்னுட்டா. ஆமா உங்க அண்ணன் படுத்துற பாடு உனக்கு தெரியாது பாரு. போச்சுனாவே அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணதான் அவியதான். அவிய கொடுக்க டாச்சர்ல படிப்பு மண்டையில யார மண்டையிட்டு. சரி இப்போ அந்த கரஸ்ல போடுறதான்னு பாருங்க. அது போட மாட்டா. ஆமா அப்படியே உங்க அண்ணனை படிக்க விட்டுட்டா மாதிரி சொல்லி பாப்பா பாரு. அவளுக்கு புக்க கண்டலே இன்னும் பத்திக்கிட்டு வருது. நான் எங்க படிச்சு அவளுக்கு மேல பேர் வந்துட்டு. அவன் அதுக்கு தானே உன்னை படிக்க விட மாட்டேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இரு. இங்க பாரு அடுத்த நான் திருவள்ளிக்கு போன இருக்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்ப ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். ஒழுங்கா கரஸ்ல போட்டு சொல்லிட்டேன். பாரு உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே வம்புக்கு நிக்காத. சும்மா இரு எனக்கு ஒண்ணு வேண்டாம். அட கூமட்ட அதான் அவ சொல்லுதல்ல கரஸ்ல
வந்திருக்கேன், இல்லன்னா அது கூட விட மாட்டாவ. நீ காலத்துக்கு இப்படிதான் அடிமையா வாழ போற, பாத்துக்கிட்டே இரு. ஆனா அவன் சுகபோகமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டே இரு. அதைவ கண்டு காணாத மாதிரி தான் இருப்பா. எல்லாம் என் தலை எழுத்து. இந்தா இப்ப என் மௌனுக்காக வாழ வேண்டியிருக்கு. என்ன பண்ண, பொம்பளைல தலை எழுத்தே தானே. பூசம் சரியில்லைன்னா பிள்ளைக்காவது வாழ்ந்துருவேன்னு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு பிள்ளைக்காக வாழணும் பிள்ளைக்காக வாழணும்ட்டு நாம வாழாமலே போறோம். என்னமோ என் தலையெழுத்து மட்டும் தான் இப்படி இருக்க மாதிரி சொல்லுதியா? ஊர்ல முக்காசி பிள்ளைகள் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? மாறும், கண்டிப்பா மாறுமட்டி. நான் படிச்சு முடிச்சு உன் தலையெழுத்த மாத்தல, நான் ராணியே இல்ல. அட தாசுமாமல வந்திருக்காவே. என்னல கரோபேல, உங்க அப்பன் எங்கல? அப்பா ஊக். இவனுக்கு எப்பவும் எப்பா ஊருக்கு தான் போயிருக்காரு. இங்க வாள. அம்மாக்கு. உங்க அம்மா எதுக்குல கூப்பிட்டாவே? ஏதாவது பாத்திரம் தைக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு தான் கூப்பிட்டு விட்டுருப்பா. வேலை இல்ல இவளுக்கெல்லாம். எப்படி நாசுக்கா சொல்லி விட்டுருக்கா பத்தியில. கருவேப்பிலை லேசா நினைக்காத, அவன் தான் சொல்லி விட்டுருப்பான். நாங்க உட்காந்து கும்மி அடிக்காதவ போய் வேலை வாங்குன்னு. அதான் உண்மை பத்துக்கங்க. பாதி நேரம் எங்க வீட்டுல வேலை பார்க்க கருவேப்பிலை தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். பாதி நேரம் ஜபா பண்ணுதா. பாரு அத்தை இல்லன்னு சொல்லு போ. எட்டி ஜபா போவாதி, பாத்திரம் தைக்கதான் உன்னை கூப்பிடுதான் நினைக்கேன். இல்ல கருவேப்பிலை எங்க வா. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன குழம்பு? ஆமா, தினமும் எங்க வீட்டுல மீன் குழம்பு தான். நிஜமா இன்னைக்கு உங்ககிட்ட மீன் குழம்பால? இது இருந்தாலும் இருக்கும். காலையில மீன் காய வந்தாம்ல, சாய மீன் ஊத்திட்டு நடந்தார்ல. இல்ல, புளி குழம்புலாம் வச்சாவ. மீன் குழம்பு தேங்கப்பா ஒக்க மக்க. மீன் குழம்பு சாப்பிட்டியல? சாப்பிட்டேன். ஒக்க மக்க மீன் குழம்புன்னு சாப்பிட்டுருதா? கரப்பை மௌன பத்தி அவனே மாதிரி. இல்ல என்ன மீன் குழம்புல? இல்ல அத்தைக்கு கொஞ்சம் மீன் குழம்பு கொண்டு வருவியா? வடிவு கேட்டியா? அத்தையா தங்கங்களவி ஓடட்டு அடிச்சு விட மாத்துக்க. அது இப்ப அத்தைதான். கருவேலுக்கு வாக்கப்பட்டிருந்தா என்னத்துக்கு உனக்கு தான் இப்படி இருந்திருக்கும். தப்பிச்சுட்டா. அது என்னமோ உண்மைதான் மட்டி. எட்டி ராணி தப்பிச்சுட்டி. எனக்கு ஒரு கடவுள் இருக்கார், என்னை காப்பாத்த அவர் இருக்கார். கருவேப்பை மோனே, நல்ல நேரம் உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன கடவுள் காப்பாத்திட்டார் தெரியுமா? அவளுக்கு கொஞ்சமாவது மன வருத்தம் இருக்கான்னு பாரு. காதல் தோல்வி ஆகி போச்சேன்னு அவ தப்பிச்சுட்டாங்க, சந்தோஷத்துல இருக்கா. நான் ஓமாயினிக்காரி தான், வழிய வந்து சிக்கிட்ட பத்துக்க. கருவேப்பைய வர வரத்து நேத்துலாம் தெருல குடிச்சிட்டு அவன் வந்தா வரத்து. அவனும் கெட்ட மாட்டேன்னு ஒத்த கால நின்னானே. கசாப்பு கடைக்காரன் பார்த்த பார்வல்ல. கெட்டி வைக்காம இருந்தா கூட அவன் பாட்டுக்கு வேலை சொல்லிய பாத்திருப்பான். பிடிக்காதவளை கெட்டி வச்சு நீ குடிச்சிட்டு கிடக்கான். இல்ல போ, அத்தை இல்லன்னு சொல்லு போ. அத்தை இல்லன்னு சொல்லல அம்மா ஆயிக்கோ. அதெல்லாம் உங்க அம்மா அடிக்க மாட்டா. போ, வேலை கறிக்கு புள்ள சாத்திரமா. உன வேலை செய்துக்கு என்ன கூப்பிட்டு விட்டுருவா. நீ போல, நான் வர முடியாது. நீ தகப்பலங்க வா, நீ அத்தக்கிட்ட வா. இடி கிணத்துக்கு குளிக்க போமா. ஏடி மீனா வாட்டி போவோம். அத்தா வா. இல்ல அதெல்லாம் வர முடியாது, நான் கிணத்துக்கு குளிக்க போயிட்டேன்னு சொல்லு போ. சரிடி வாங்கடி, பாலை நச்சு தோட்டத்துக்கு போயிட்டு வருவான். நல்ல வெயில் அடிக்கி, வெள்ளரிக்காய் பிஞ்சு போட்டு விட்டுருக்கான். ரெண்டு பிஞ்சு ரெண்டா பத்து தின்னுட்டு வரலாம். வாங்கடி போவோம். டி பாலை நச்சு தோட்டத்துல மாங்காய் எக்கச்சக்கம் காய்ச்சி கிடக்குடி. நானும் வரேன்ப்பா, எனக்கும் மாங்காய் திங்கன்னு போல இருக்குது. டி ரெண்டு வத்து கொஞ்சம் உப்பு கொண்டு வந்துருட்டி. சரி தங்கங்களவி. இடி கஞ்சி வச்சு கூட மாட்டே. கஞ்சி நான் இவ்வளவுதான் கஞ்சி இதையா மௌனுக்கு விட்டது கொண்டுட்டு வந்தேன். ஏப்ப எங்கிட்டையும் கஞ்சி இல்லையே. செத்த வயிற்று வேற காந்திக்கிட்டு வர, இந்த கஞ்சி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கஞ்சி வேண்டாம், கூட்டாஞ்சோறு பொங்கி சாப்பிடலாம். கூட்டாஞ்சோரா? அவ ஏற்பாடு பண்ணிருப்பா. எஸ், கூட்டாஞ்சோறு. பால் அணைச்சி தோட்டத்துக்கு போறோம், விறகு மூட்டி பானை அடுப்புல வைக்கும். இங்க பாருங்க, துவரம் பருப்பு ரேஷன் கடையில கொடுத்தாவ நிறைய இருக்கு எங்க வீட்டுல. சிவகாமிக்கு தெரிஞ்சுட்டா ஓடவிட்டு அடிச்சு விடுவா. சரி பருப்பு இருக்குது, அரிசி வேண்டாம் மாட்டி. ரேஷன் கடை வழியா தானே போறோம், ஆளுக்கு ஒரு படி அண்ணா போதும். ரேஷன் கடைக்காரன் உங்களை ஓடவிட்டு அடிக்க போறான். அரிசி தானே? இல்ல இங்க வா. மண்பானையில அரிசி இருக்குல்ல, அது ஒரு பெட்டில கொஞ்சம் அள்ளிட்டு வாங்க பாப்போம். பாரு, உங்க அம்மா இப்ப இல்ல, அவ நெல்லு காய போட போயிருக்கா. அதுக்குள்ள அள்ளிட்டு வந்துரு போ. அரிசிக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. பாரு, அரிசி அள்ளிட்டு வா, அத்தை உனக்கு ஐஸ் வாங்கி தாரேன். ஐஸ்னு கருவேப்பிலைக்கு என்ன உற்சாகம் வருது. அப்போ 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 என் அண்ணன் பெத்த கருப்பு வைரமே, போய் அரிசி அள்ளிட்டு வந்துடுடா. கருவேப்பிலைங்க வா. உங்க அப்பனுக்கு கொடுத்தது கொழுப்பு பத்தி அவளுக்கு. கருவேப்பிலை கருவேப்பிலை என்னத்தா? அத்தை நல்லதா இருக்கு, நாராம்சமா இருக்குது. நல்லா இருக்குடா. ஆனா உலகத்துல இந்த தையும் வேற யாருக்கும் வராது கட்டியா? செவ அன்னிக்காரி பார்த்தால நீ தூக்கிச்சு முத்தம் கொடுக்கத ஊரெல்லாம் நாத்தி விடுவா பாத்துக்க. நீ வேற அவளே கருவேப்பிலை ஓடி போனா போதுன்ட்டு இருக்கா. நம்மள உங்க அப்பா இந்த ஆட்டம் போடுதான் குடிதான். இப்ப புதுசாலாம் ஆரம்பிச்சிருக்கானுவ உன்ன குடிக்கிறதுக்கு. நல்ல கல்யாணம் விடு, அதே பண்டிகை நெல்லுக்கு குடிச்சானுவ. இப்ப பாரு தினமும் குடிக்கானவ. இல்ல அத்தை
வாங்கி தரேன். ஏன் ஜெபா தவ மைனிக்காரி வந்துட்டாட்டி. என்ன இந்த பாத்திரத்தை தேய்ச்சி போடு. இந்த மனுஷன் எங்க போனாவனே தெரியல பாத்துக்க. அவளை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப பாத்திரம் தேய்க்கணும், அவ்வளவுதான். இப்ப என்னென்னலாம் நடிப்பா மட்டும் பாரு. காலையில தானே பாத்திரத்தை தேய்ச்சி போட்டேன். நான் பிள்ளைக்கு பால் காய்ச்சல் எல்லாம் கிடக்குது. நான் உங்க அண்ணன் 10 நேரம் திம்பாவே, அந்த தட்டு புள்ள அப்படிதான் கிடக்குது. உன் புருஷன் தட்டு நீ தான் கழுவணும். அந்த பிள்ளை வந்து குட்டி அடக்க சும்மா தான் தெரியல கண்டு வம்பளிட்டு அடக்க. அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போடலாம்ல. காலையில தேய்ச்சே, நான் கிணத்து குளிக்க போறேன். இப்ப நான் தேய்க்க முடியாது. எல்லாம் ஒண்ணு போலதான் வாச்சிருக்கு. நீ வாழ அத்தை ஐஸ். ஆமா ஐஸ் அத்தனை சளி பிடிச்சிட்டு கிடக்கட்டும். நான் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அழகான அலைஞ்சிட்டு கிடக்கேன். ஒரு ஐஸ் தின்னால உனக்கு சளி பிடிச்சிட போகுது. நீ இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துரு. அவன் மூக்க வச்சிட்டு அலையறான். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. தொலைச்சி இடிச்சு குடி. இது வந்து பாத்தத தேய்ச்சி போட்டு அவங்க அண்ணனை தேடிட்டு வரேன். எங்கன கிடக்குதோ இந்த மனுஷன். எல்லாம் என் தலை எழுத்து. ஒரே கடைக்கிறேன்னு இங்க வந்து வாக்கப்பட்டு சீரழிட. என்ன மானங்கட்ட ஊரோ தெரியல. எங்க ஊரு இருந்துச்சே என்ன அழகா இருக்கும். ஒரே கடைக்கிறேன்னு வாக்கப்பட்டு தினந்தன இங்க மனுஷனோட கடந்த சீரழிட. இவனுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைல குடிச்சிட்டு கிடக்கிற பயலுக்கெல்லாம். நீங்க தானே ஒத்த கால்ல கெட்டுதா இவனதான் கெட்டுவேன்னு நின்னிய. அப்ப ரொம்ப யோக்கியமா தான் இருந்தாவன். தாலி கட்டதுக்கு அப்புறம் தானே அவன் வண்டவளமே தெரியுது. அவன் அதுக்கு முன்னாடியே தண்ணி அடிக்கதான் செய்வான். எப்பமாவது அடிப்பான். நீ வந்ததுக்கு அப்புறம் தியானமும் அடிக்கான். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அதுக்கு முன்னாடி கம்மியா தான் அடிப்பாவளா? ஏதாவது பண்டிலுக்கு ஏதாவது அடிப்பான். நீ வந்ததுக்கு அப்புறம் தியானமும் அடிக்கான் தெரியுமா? அப்ப என்னாலதான் தண்ணி அடிக்காத அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லலாம். வந்து வாச்சிருக்கால பாரு இந்த ஊர்க்காரிலே. எப்ப பாரு அடுத்த வீட்டை பத்தியே தான் பேசிட்டு இருக்கால. இதுக்கு தான் தெருல குடி இருப்பாளோ போலுக்கு 24 மணி நேரம். இப்ப என்னதான் ஜாடியில அத்துக்கிட்டு இருக்கா. யாவா வீட்டுல என்ன நடக்குன்னு பாவி மனுஷன் ஏமானத்தை வாங்குறதுக்கு தியானமும் குடிச்சிட்டு கிடக்காரு. வேலை வெட்டிக்கும் போறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவனுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைலே? அது அப்படியே அவனை பார்த்து கேடு. இங்க நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த மனுஷன் தான் என்ன புலம்ப வச்சுட்டாரே. உங்ககிட்ட எல்லாம் புலம்புன்னு என் தலை எழுத்து. நாளா எங்க எப்படி வாழ வேண்டியவா? அதான் சொன்னேன், கெட்டினா இவ்வளவு தானே கெட்டுவேன்னு ஒத்த கால நின்னு கட்டிட்டு வந்த. அப்ப அன்னைக்குதான் செய்யணும். உங்களுக்குலாம் இலக்காரமா போச்சுல்ல? இல்ல உங்க அம்மா அப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பா. வேணும் உனக்கு ஐஸ் வாங்கி தரவா? இன்னைக்கு நீ ஐஸ் வாங்கி குடி. அதுக்கு அப்புறம் தான் இருக்கு உனக்கு. உங்க அம்மா கிடக்காத வேணும் வாங்கி தரவிட. அத்தை உனக்கு சூப்பர் ஐஸ் வாங்கி தரவா? அந்த ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வடையை வாங்கி குடி. வயிறாது நிறையும். ஜவால பாத்துட்டு தேய்ச்சி போட்டு சொல்லிட்டேன். நான் உங்க அண்ணனை பாத்துட்டு வரேன். இப்படி சில்லாட்டையா இருந்தா அப்புறம் உங்க அண்ணன் குடிக்காம என்னட்டி பண்ணுவான்? எப்பா பாரு சை சைன்னு தான் நிக்கா. அவன் அனுபவிக்கட்டும். அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். தங்கங்கவி அவனுக்கு இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் கம்மி. அது சரிதான். இவன் மட்டும் லேசிப்பட்டவளா? இவளுக்கு இந்த தேவைதான். நாங்க எல்லாரும் போய் அவன் ராணியை விரும்புதான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அவதான் வேணும்னு வந்தால ஈம்புல அனுபவிக்கட்டும். ஏதோ வீம்பு பிடிச்சா பாத்துக்க. பாக்கதான் இப்படி இருக்கா? இவெல்லாம் சாடில அத்தது என்னதான் தெரியுமா? இப்ப போய் என் மாமியாட்ட பத்த வைப்பா பாருங்களேன். பாதி நேரம் பத்த வைக்கதான் இவதான் உண்டுன்னு ஆக்கிடணும் பாத்துக்க. இந்த ஊர்ல அவளுக்கு 10 அடி கொடுக்கவா நீ ஒத்திதான் மாட்டி? எங்களால முடியல. உனக்கு ஒண்ணுதான் அவன் பயப்படுதா. ராணிப்புல வாய் அப்படி இல்ல. ராணிப்புல தப்ப முடியுமா? சரி 2 பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு வரேன். எட்டி நீங்க அப்படியே கிணத்துக்கு போயிருங்க. நான் பாத்திரம் மண்டலம் எடுத்துட்டு வரேன். சரிடி. எங்கிட்ட வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் கிடந்துச்சு, நான் எடுத்துட்டு வரேன். ஏன்ட வந்து பச்சை மிளகா கிடந்தது. பச்சை மிளகா தான் பாய நச்சு இடத்துல கிடக்குது. பச்சை மிளகா வேண்டாம். சரி அப்ப ஒருத்தண்டு தேங்காய் வாங்கிட்டு வரேன். அப்படியே அம்மி நச்சு நச்சு கொண்டு வந்துருங்க. அங்க போட்டு நச்சு கிடக்க முடியாது. சரிடி. சரி அப்ப எல்லாரும் அப்படியே அந்த அங்க பாதி அங்க வந்துருங்க. ஆமாடி. குட்டஞ்சர் பொங்கி தின்னு ரொம்ப நாள் ஆகுது. குட்டஞ்சர் பொங்கி தின்னாதான் நல்லா இருக்கும். எடி மீனா பாரு சதிச்சு வந்தாச்சு. அத்தி வந்துட்டானே. அத்தி பாவி மனுஷன் வந்துட்டா. ஐயோ என்னன்னு பாடா படுத்து வர. என்ன பண்ண? இரு நீங்க இரு, நான் வீட்டுக்கு போறேன். வேண்டாம் உன்கிட்ட சல்லு சல்லு விழும். வேண்டாம் நான் போறேன். என்கிட்ட சல்லு சல்லா விழுவான். உங்ககிட்ட கையை நிட்டுவான். அது எதுக்கு? நான் தம்பி தூக்கிட்டு போறேன். நீங்க உட்காரு. ஜாதர் அப்ப எங்கன்னு கேப்பாவல்ல. நெல்லு காய போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிடுறேன். ஒன்னும் சொல்ல மாட்டான். இப்படி நாத்தனாரும் ஜம்மந்தியா இருந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லையே. என்ன ஒத்துமையா இருக்காளுவ? உன் கண்ணுல தீயடி போட. கண்ணு போட்டு தொலைச்சிடாத. என்னட்டி பொசுக்குன்னு அப்படி சொல்லிவிட்ட? நான் கண்ணு போடுவேனாட்டி? மீனாக்கு ஆறுதல் இருக்கதே ஆதிரா ஒண்ணுதான். அதுவும் கண்ணு பட்டு ஏதாவது ஆயி போச்சுன்னா நான் போய் கண்ணு போடுறாட்டி. எங்களுக்கெல்லாம் இப்படி நாத்தனாரும் அமையல. பியாய் மாதிரி அமைஞ்சிட்டாளுவ. அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் நாத்தனார்லாம் இல்ல, பியாய் தான். பியாய் பியாய் பய உள்ள பத்துக்க. அதெல்லாம் எனக்கு வச்சது மட்டும் என்ன காண்டா மிருகம் தான் பத்துக்க. ரத்த காட்டேரி என் ரத்தத்தையே உறிஞ்சு எடுத்துருவா. பாரு நான் உங்க தாத்தா கூட வாழ்ந்ததே 10 நாளா 20 நாளா பத்துக்க. அந்த 10 நாள்ல பாதி நாள் அவ வாங்கிறா பத்துக்க. என்ன என் ஒண்ணே அப்படின்பா பத்துக்க. ஆமா அது வரைக்கும் அவளுக்கு பாசம்லாம் என்ன தெரியாது. நான் அவன் அண்ணங்கிட்ட பார்க்க போயிட்டா போதும் என்னன்னு அப்பதான் அவளுக்கு பொத்துக்கிட்டு பாசம் வரும் பாத்துக்க. பாதவத்தி இப்போ உங்க நாத்தனார் எங்க இருக்காவ? அவ ஏதோ பட்டணத்துல இருக்காளாம். இப்ப அவளுக்கு எனக்கும் வர செலவுலாம் கிடையாது. பட்டணத்துலயா? ஆவடியாதான் 1 மணி நேரம் வந்து சுத்துவானே. ஆமா
அவன் அம்மைக்கு மைனி கறி பத்துக்கு என் நாத்தனாரு. எப்படி பார்த்தாலும் சொந்தம் வருதோ. ஆமா, அவன் பொண்ணுக்குன்னு கேட்டு வந்தா நம்ம என்ன வச்சுட்டு நான் கொடுத்த டைம் இன்னும் தாண்டல. பரவாயில்ல, 3 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கானே. ஐயோ, கேள்வி சத்தம் முடிச்சலதே. சால மொபைலுக்கு தெரிஞ்சுனா நொந்து போயிருவான். எவ்வளவு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். எத்தையும் பாவம் அந்த பையன். என்ன பண்ண, இன்னும் 2 வருஷம் இருக்க. தாக்கு பிடிக்கானான்னு பாப்போம். நான் சொல்லி முடிக்கிறானா அதுதான் பாரு. அப்பா, நான் தெருவுக்கு எப்போ வருவேன்னு இருப்பான் போலுக்கு. ஆனா ஒண்ணுட்டி, எங்களெல்லாம் இப்படி வரட்டி ரவு பண்ணதுக்கு எவனும் கிடைக்கல பாத்துக்க. காதலிச்சுதான் தெரிஞ்சிருக்கும் ஏன்டா காதலிச்சோம்னு இருக்கு. ஏமுட்டி? ஆமா, காதலிக்காம இருந்தா இதோட பெஸ்டா கிடைச்சிருக்கும்ல. சாக்க குறைங்க தங்க கிளவி வாயில பழக்காத. பைத்தாச்சில கிளப்பிக்கிட்டு. ஆனா எங்களுக்கு இப்பெல்லாம் யோசிக்க தெரியலட்டி. அதான் வாய பறந்துட்டு உட்காந்துருக்கிய. அட எடுப்பட்டலா. இல்ல பாலியான தோட்டத்துல நிறைய சிலேபி கெண்டெல்லாம் கிடக்கும். அப்படிக்கு போமால எங்க அவன் காலில தண்ணி போட்டிருக்கான். என்னல காலில தண்ணி அடிச்சிருக்க? கடுப்பா இருக்கு மாப்பிள்ள, சிறையா இருக்குது. சும்மா முன்னாடி உன்னை ஓட விட்டு அடிக்கா போல. எங்க அப்பா என் வாழ்க்கையே நாசம் ஆக்கிட்டாவ. இவன் கொடுத்து போய் கல்யாணம் முடிச்சுட்டு அப்பா மேல பழி போடுறான். என் அப்பா பெரிய சண்டியதா? இவ்வளவு ஜாலியா வாழ்ந்துருக்கலாம், நாசமாக்கிட்டே வாழ்க்கைய. உசுறு பயத்தை காட்டினாரு. இப்ப பாரு, தினந்தனே உசுறு போய்கிட்டு இருக்கு. இல்ல வேணும் உனக்கு, எவ்வளவோ சொன்ன வேண்டாம் வேண்டாம் கேட்டியல நீ. போல என்ன செய்ய, என் வாழ்க்கையை எங்க அப்பா நாசம் பண்ணிட்டாவ. இருந்திருக்கணும், பிடிவாதமா இருந்திருக்கணும். சரி விடு, யாருக்கு யாருன்னு எதுக்கும் அதான் நடக்கும். அப்பா பாரு, அது இல்ல இது இல்ல நொட்டு நொடிச்சுனி சை. ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு இருக்குல்ல. ஆனா ஒண்ணு இல்ல, அவளை மட்டும் கல்யாணம் முடிச்சிருந்தனோ நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்போம்ல. அது உண்மைதான். அந்த பிள்ளை இப்ப என்ன ஜாலியா இருக்கு. இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம்ல. இல்ல பேப்பர்ல போட்டோ வந்தது பாத்தியா? பார்த்தேன். அது எப்படி அந்த பிள்ளைக்கு இவ்வளவு அறிவு இருந்திருக்கு. ஸ்டேட் லெவல்ல வந்திருக்கா. என்ன உற்சாகமா இருக்கா தெரியுமா? அன்னைக்கு மைக்க புடிச்சு பேசினா, இல்ல நம்ம ஊருக்கார பையன் மிரண்டு போயிட்டனும்ல. நானும் கேட்டேன். அந்த பிள்ளையை ஒன்ன விட்டு போனாதான் உருப்புன்னு இருக்கு பாத்துக்க. அது இப்பதான் உருப்பிட்டு வருது பாத்துக்க. அது என்னமோ உண்மைதான். என் கூட இருக்க வரைக்கும் அவளும் அப்படிதான் இருந்தா. இப்ப பாரு எப்படி வந்திருக்கா பாரு. இல்ல இந்த பிள்ளை இதே லெவல்ல போச்சுன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ல. ஆமா, ஸ்டேட் லெவல்ல வந்திருக்கால, கண்டிப்பா விளையாட்டு துறையிலும் கிடைக்கும், பொது துறையிலும் கிடைக்கும். கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை காத்திருக்குது. அவ அம்மையே அந்த ஊரே ஒதுக்கி வச்சிருந்தது. இன்னைக்கு பாரு அந்த பிள்ளை பாரு, அவ அம்மைக்கு எவ்வளவு பேர் புகழ் வாங்கி கொடுத்துருக்கு தெரியுமா? சிவாமி மகள் அப்படின்னு பத்திரிக்கையில வந்திருக்கு. தலையெழுத்தே மாத்திட்டால. சந்தோஷம் தான்ல. நீ அவளை குடிச்சு குடிச்சு நாசமா போற. எனக்கு பிடிக்கவே இல்லை மாப்பிள்ள. இல்ல பொண்ணு வந்துட்டால. ஐயோ, இவளை கட்டிட்டு நான் பாடுத பாடு இருக்கு பாரு. இருந்தா கொஞ்சம் குடுக்குறது. இப்ப எதுக்கு அவன் கத்திட்டு அடிக்கிய? வீட்ல பருப்பு இல்ல, அரிசி இல்ல, அந்த பையனுக்கு பால் வாங்கணும் காசு இல்ல. இந்த மாசம் மட்டும் காலையில குடிச்சிட்டாளே இது. அப்பா பாரு, இல்ல இல்லன்னு சை கட்டு போறக்கல. யா மாசா, உம்மா என்ன கூப்பிட்டு இருக்க? என்ன என்ன வேணும்? காலையில தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு பைசா இருக்குது. நான் பருப்பு வாங்கணும், சீனி வாங்கணும் சொல்லிட்டு இருக்கேன். காசு இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? அவனுக்கு பொண்டாட்டி எதுக்கு, புள்ளைல எதுக்கு? நீ எல்லாம் இருக்கதட சாவணும். அச்சி, அவளே என்ன பொம்பளை. சரி போ, வாங்கிட்டு வாரே. எவ்வளவு நேரம் சொல்றீரு? நான் அதுக்கு திங்காம கொள்ளாம இருக்கணுமா? உங்க தங்கச்சில பாத்திரம் தேய்க்க சொன்னா அவ விஞ்ஞான அடிக்கா தெருல உட்கார்ந்துகிட்டு. சப்பா. ஒழுங்கா வீட்டை பக்கம் வாரேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா துட்டு கொடுக்காத கொடுங்க, நான் எங்க அம்மா வீட்டை பக்கம் போறேன். கேவலப்படுத்தாம போ, வாரேன். நான் வந்து அவட பேசுறது உங்களுக்கு கேவலமா இருக்குது. என்ன எங்க வந்து கத்த வந்துட்டீங்க? இங்க தான் அந்த மனுஷனை பிடிச்சேன். அதான் கத்திட்டு கிடக்கேன். இல்ல நீ உங்க அம்மா கிட்ட போ. இந்த பையன் கூட அவளை பார்த்தா பை போடுறான். பேய் மாதிரியா நிக்க. போ வாரேன். வரல தானே இருக்குது. உனக்கு தெரியல என்ன கத்த கூடாதுன்னு சொல்லிருக்கேன். பாத்துக்கிட்டே இரு. அப்ப வீட்டை மட்டும் கரெக்ட்டா? நீ அதெல்லாம் சத்தம் போடாத. அம்மா, உன் வாய்ஸ் கொஞ்சம் குறை. பட்டணத்து தாய், நீ பட்டணத்து தாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் பட்டணம் பீத்துற. வாயை கொஞ்சம் குறை. இங்க பாரு, வீட்ல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தோரம் பருப்பு இல்ல, ஒண்ணும் கிடையாது. நீ இருக்குன்னு சொன்னாதான் அதிசயம். இல்லன்னு சொன்னது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. போ, வாங்கிட்டு வருவான். செத்த நாளைக்கு உங்களை காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். அவ காப்பாத்துவா, காலத்துக்கும் காப்பாத்துவா. இந்த உள்ள இவ பயப்படுறது இவளுக்கு மட்டும்தான். போ. எனக்கு வீட்ல வேலை கிடக்கு. அதான் ஜெப பாத்திரம் போயிட்டல. எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குங்க, நான் ஒரு வழியும் பார்க்க மாட்டேங்க. சரி, நீ அவனை பாத்துக்க, நான் வரேன்.
சரில, நான் பாலியான தோட்டத்துக்கு போறேன், நீ பின்னாடியே வந்துரு. சரில. போல அவங்க அப்பா கிட்ட போல. நான் அத்தை கிட்ட நான் இப்ப. வா, அப்பா கிட்ட வா. அத்தை கிட்ட இப்ப. நான் புடிங்க. எனக்கு காலேஜ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. காலேஜ் போங்க போணும். நேரா ஆயிட்டு நான் வந்து தூக்கிக்கிறேன். சரி. அத்தை கூட போவேன். பாரு, வந்து அத்தை தூக்கிட்டு போறேன். அத்தைக்கு காலேஜுக்கு போணுமா? நேரா ஆயிட்டு. வா, வந்து தூக்குவா. அப்படியா? அம்மா வேணாம். சரி, அத்தை காலேஜுக்கு போணுமா? வா. இது எனக்கு குடிக்காம இருக்கலாம்ல? அவத்தேர்ல வந்து கேவலப்படுத்துறான்ல. குடிக்க கூடாதுன்னு நினைக்க முடியலையே. இந்த பாரு, இனிமேல குடிக்கிற பாத்த அதுக்கு அப்புறம் தான் இருக்க சொல்லிட்டேன். இப்போ உன் பிள்ளை தூக்கி சமக்க. இனிமேல் குடிக்கிற பாத்த பிள்ளை கூட தூக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல இல்ல, அவனை தூக்கி சம, நான் குடிக்க மாட்டேன். இனிமேல் தண்ணி அடிச்சிருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன உசுரோட சாகடிக்கலான்னு பாத்தியோ? இல்ல. இந்த பாரு, இனிமேல் அவ தேர்ல நின்னு கத்துறது இதுதான் கடைசியா இருக்கணும். அவ கத்துற அளவுக்கு வச்சுக்கிடாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, இல்லட்டால அவளுக்கு கத்த தெரியாது. ஏன் வீட்டுல எல்லா சாமானும் ஒழுங்கா வாங்கி போட்டதா என்ன? அவ எதுக்கு தெரியல கத்த போறா? சரி, வாங்கி கொடுக்க. பாரு, தினமும் உன் வீட்டுல சண்டை சத்தம் கேக்குது, அசிங்கமா இருக்குது. இனிமே உங்க வீட்டுல இருந்து சத்தம் வந்தது, நான் மெதுவா பேசினாலும் 7 ஊருக்கு கத்துறா. நான் என்ன பண்ணட்டும்? ஏன் 2 நைட்டு 10 மணி சத்தம் முடிவீல? அது அவஸ்தை இல்ல, கொஞ்சம் கூட விவசாய கிடையாது. பிடிங்க பிள்ளைய. சரி. இனிமேல் சண்டை கட்டுச்சு சத்திரம் கட்டுச்சுன்னா அதுக்கு அப்புறம் நான் இருக்க சொல்லிட்டேன். சரி. பிள்ளைய பிடிங்க, நான் காலேஜுக்கு போன எனக்கு நேரம் ஆயிட்டு. ராஜா வா. சரி ராஜகுட்டி, போ உங்க அப்பா கிட்ட போ. திருநெல்வேலி ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, போகலையா? ஏதோ 20,000 ரூபாய் முன் பணம் கேட்காங்க. இப்ப 20,000 ரூபாய்க்கு நான் எங்க போட்டேன்? எவ்வளவு? 20,000 ரூபாய் கேட்காங்க. அது உங்க அப்பா கிட்ட இருக்கும்ல? ஆமா, கொடுத்துட்டு தான் மாறி சொல்லி பாப்பாரு. வாழ்க்கையை நாசமனாக்க சொன்னா நல்லா ஆக்குவாரு. என் வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டுட்டாரு. சரி, அவகிட்ட வந்து நகை நட்டு இருக்குல்ல, அதை கேட்டு பார்க்கலாம்ல? எப்படி தேடி பிடிச்சு எனக்கு கட்டி வச்சிருக்காரு. ஒரு 2 தங்கம் கூட தரமாட்டா. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் திருப்பி கொடுக்க மாட்டானா? இப்ப எத்தனை நாள் வேலை அடிக்க போகாம எப்படி இருக்க முடியும்? இந்த பையனுக்காவது வேலைக்கு போகணும்ல? அதுக்குத்தான் நானும் ஒவ்வொரு பக்கமா தேடி பார்க்கேன், கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு வேணும்? அவன் 20 கிட்ட கேட்கானுவன். கேட்டா 10,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்குமா? சரி, எனக்கு நீ காலேஜ் இப்போ ஒரு 15,000 ரூபாய் கிடைக்கும். ஆ? ஆமா, ஸ்டேட் லெவல்ல போனல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 15,000 ரூபாய். ஒரு கம்மல் கிடக்கு, அதையும் சேர்த்து 20,000 ரூபாய் தாரேன். வேலையில போய் சேருங்க. இப்படி தேர நின்று அசிங்கப்பட்டுட்டு இருக்காதீங்க, சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் எதிர்காலத்துக்கு வச்சுக்க. உன் எதிர்காலத்துக்கு என்ன இருக்குது? என்கிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்குது, இன்னொன்னு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன எனக்கு புள்ளையா குட்டியா பொறுப்பா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்க அந்த வேலையில போய் சேருங்க. சரி, அப்போ கிளம்பி என் கூட வாங்க. காலேஜுக்கு போனோடனே கிடைச்சிரும். அதனால வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். வாங்க. இல்ல வேண்டாம். எப்பா சாமி, கடனை தான் தாரேன், வந்து வாங்கிக்கங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தாங்க. அப்படியே ஏதாவது வட்டிக்குனாலும் தாரேன், வாங்க. சரி, அப்போ வேலைக்கு போனவங்க திருப்பி தாரேன். சரி வாங்க. சரி, அப்ப இல்ல இருங்க, நான் கொண்டு உங்க பொண்ணு விட்டுட்டு வரேன். சரி. பஸ்ல போயிருவோமா? சரி. அப்படி நானும் திருநெல்வேலி போண்டிருக்கேன். ஒரு ஃபார்ம் இந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிரப்பி கொடுக்கணும். அன்னைக்கு ஒன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தேன். அது எழுதி கொடுத்தாதான் மார்க் இது கிடைக்குமா? அதான் அதை எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். உனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கல. ஆமா. சரி, உன்னை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வா. அவகிட்ட சொல்லிட்டே வா, ஏன்னா அதுக்கும் கண்டு கத்திட்டு கிடப்பான். சரி, நான் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அப்போ பக்கத்துல நின்று வாங்க மாட்டேன். பக்கத்துல, உங்க பக்கத்துல. நீ பக்கத்துல வராம நான் கொடுக்க போறது இல்ல.
கொஞ்சமாதே காலேஜுக்கு கரஸ்பாண்ட் பண்ணி நடந்துக்கங்கண்ணே. அவனு இப்ப காலேஜ் கரஸ்பாண்ட் உட்காரலையே, அது உனக்கே தெரியும். நான் உன்னை பார்க்க பார்வையில தெரிய வேண்டாம். கண்ணை நோண்டிடுவேன். அதுக்கு அதுக்கிட்ட வரணும்ல. வா பாட்டி. இங்க பாருங்க, சொல்லிட்டேன், நீங்க ரொம்ப தான் சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. சேட்டை பண்ணாதானடி காதல. சேட்டை பண்ணா நான் எப்படி காதல இருக்க முடியும்? நீங்க மட்டும் என்ன காதலி ஏத்துக்கிட்டா போதுமா, நான் ஏத்துக்க வேண்டாமா? நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காம போனாலும் சரி, முடிவு பண்ணிட்டா இந்த செல்வா. நானும் முடிவு பண்ணணும். அதுக்கு தாண்டி சொல்றேன், கிட்ட வா, ரெண்டு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவான். இந்த சட்டெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். அடே ஐயா, நானும் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா கிட்ட வந்துரு. கொஞ்சமாவது காலேஜ் கரஸ்பாண்ட் மாதிரி பொறுப்புல பேசுங்கண்ணே. அதான் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் பொறுப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ கேட்க மாட்டேங்க. வாயா மல்ல உட்காந்துக்கையா. எத்தனை நாள் ஆகுது ப்ளீஸ். எனக்கு வேலை கிடக்கு, கொடுங்க, நேரம் ஆகுது. அப்பா பார்க்கிற முத திருப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். வா நல்லா கொடுக்கேன் வாமா. நான் சொன்னது காலேஜ். ஓ நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் பத்தியா. நீங்க எல்லாமே தப்பு தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ மொட்டையா குடுனியா, அது நான் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன், உனச்சு ஆசைப்பட்டுட்டேன். இங்க பாருங்க, இப்பலாம் பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். அடியே ஒழுங்கா கிட்ட வந்துரு. முடியாது. வரமாட்டேன். வரமாட்டேன். அப்போ நீ சொன்னது எனக்கு எதுவுமே காதுல விழல. எனக்கு வேலை கிடக்கு. இங்க பாருங்க, ஒழுங்கா கொடுத்துருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. கிட்ட வாடி. முடியாது. சரி அப்ப நான் எந்திரிச்சு வருவேன். ஓடாமல தான் இருப்பியா? அது முடியாது. அப்ப எதுக்குமே நீ சரிப்பட்டு வர மாட்டே. வேண்டாம் சொல்லிட்டேன். ஓடாத சொல்லிட்டேன். அன்னைக்கு மாதிரி கத்திர சொல்லிட்டேன், ஒழுங்கா உட்காருங்க. நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஆனா ஒண்ணு, நான் விட போறது இல்ல. நானும் ஓகே சொல்ல போறது இல்ல. போக்கலாண்டி. பார்க்கலாம். ஈவ இருக்குல்ல உனக்கு. அது ஏகப்பட்டது இருக்குது. ஆமா அது அப்படி நான் செஞ்சுட்டு கொடுத்துட்டா. என்ன பாக்குற? நான் இன்னும் ஓகேவே சொல்லல. அத இப்ப சொன்னிய. நான் அந்த ஓகே சொல்லல. ஓகேனா இல்ல ஓகே தானே. ஓகே என்ன வித்தியாசம் இருக்க போதே. ஓகேனா ஓகே தான், ஓகேனா ஓகே தான், அப்புறம் ஓகே ஓகே ஓகேனா ஓகே ஓகே தானே. எங்க பாசி எங்க கிட்டயே. சரி சரி கிட்ட வர ஓடிடாத. ஒழுங்கா சொல்லிட்டேன். கிட்ட வந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு. வெளியில தீயும் கத்திடுவேன். இன்னைக்கு காலேஜ் லீவு, யாரும் காலேஜுக்கு வரல. வரவங்களையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எப்படி நீ காலேஜ் போங்கிறதுக்கு இன்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், கிட்ட வரவே ஓடிடாத. ஹலோ இங்க பாருங்க, நீங்க காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டேன். நீ போடாடி, அத மறந்துடாத. அத நான் இன்னும் ஓகே சொல்லலையே. அத சொல்லிட்டியே. ஹலோ அது முடியாது. ஓகே என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேனா ஓகே தான், அவ்வளவுதான். எங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச்சு தரமா கொஞ்சம் அபாரம் தான். உங்ககிட்ட எல்லாம் பேசலாம் ஜெயிக்க முடியாத. வேண்டாம். கிட்ட வருவேன், ஓடன கொன்னுருவேன். உங்ககிட்ட பேசவே கூடாது கேட்டியா. ஓடிவே சொல்லிட்டேன். ஓடுவா விட்டுவான் பாரு. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கிட்ட வாடி. வேண்டாம் சொல்லிட்டேன். ஏன்டி? நான் ஓகே சொல்லல. ஓகே எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்ன கொஞ்சம் நல்லா பாருடி. எனக்கு என்னடி போற? என்னடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது உங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை இருக்க கூடாது கேட்டியா. அங்க பண்ண பீர் வராது. யாரும் வரமாட்டாங்க, வர முடியாது. இன்னைக்கு நான் உன்னை விட்ட போறதே இல்ல. அந்த பையன் இருக்கட்டும், யாருக்கிட்ட? கிட்ட வாடி. நான் கிட்ட வந்தாலும் கத்துறேன். ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது அப்படிதான். அப்படின்னா அப்படின்னா அப்படிதான்.